பியூட்டிஃபுல் கேர்ள், ஒண்டர்ஃபுல் கேர்ள், ஒன்னே முக்கா புல் கேர்ள். இருக்க அளவு கூட்டிகிட்டே போகுது. 1.5 1.25 போயிருச்சு. டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதல்ல அப்படித்தான் இருக்கேன், அப்புறம் போக நீள மாட்டான் போக. இதெல்லாம் தெரிய வேணாமா உனக்கு? என்ன அனுபவசாலியா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் அறிவு சூடு சேர மான வெக்கா இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை ஆடுதே பார்த்து வந்தவனா இப்படி இடிக்கிறீங்களே, உங்களுக்கு கண்ணு தெரியலையா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதே அடிச்சு. அப்ப ஏன் தெரிஞ்சதே அடிச்சுக்கலாம்? எங்க ஒரு முன்ன பண்ணா பண்ண இடிக்கலாமா நீங்க? தப்பு இல்லையா அது? கேட்க மாட்டீங்களா நீங்க? ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி மேல தெரியாம படுறது தப்பு இல்ல. நான் சொன்ன தங்கச்சி பிரச்சனை இல்லை அண்ணே, பரவாயில்ல விடுங்க. அண்ணன் என்னன்னா வெண்ணெய் எடுத்து போடுவேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அண்ணன் என்ன எங்க நெருக்கமான உறவுங்க, அண்ணன் தங்கச்சி உறவலாம். நீ என்ன எங்க அப்பனுக்கு பிறந்தியா? இல்ல இல்ல நான் உங்க அப்பனுக்கு பிறந்தனா? இல்லையே. அப்ப ரெண்டு பேரும் கூட பிறந்து கூட எங்க கூட பிறந்தாதான் அண்ணன் தம்பி பிறவாங்க. பிறக்காட்டியுமே அண்ணன் தம்பி பிறவாங்க. தங்கை உறங்குகிறார், அண்ணன் வாய வைப்பான் என்று அமைது கொண்டார். அண்ணன் போய் வாய பாருங்க. அண்ணன் போய் வாய வைப்பானா? ஐயா இது எப்படி பாடிக்கிறாரு அவரு? உங்க கூட்டணியா அவர் பொட்டிக்காரு? அவன் வேற மாதிரி புக்கெல்லாம் படிப்பான் போல. அதனால நான் நிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன? எனக்கு முறை வச்சு கூப்பிடுறது எனக்கு பிடிக்காது. வேங்க ஒருத்தரை பாக்குறேன், அண்ணனும் பார்த்தவனே எப்படி கூப்பிட முடியும் உங்களை? ஏதோ ஒரு முறையில கூப்பிடுறது இல்லையா? நீ மாமி மச்சனும் கூப்பிட வேண்டாம், வேற அண்ணனும் கூப்பிட வேண்டாம், வேற தம்பினும் கூப்பிட வேண்டாம். வேற எப்படி கூப்பிடுறது? என்னை பொறுத்த வரைக்கும் வாங்க இருங்க போங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேங்க. சில பேர் வருவாங்க இருப்பா போக மாட்டாங்க மண்டை ஒடிக்க. அது என்ன பண்றது? சில பேர் அப்படித்தான். அதுக்காக கூப்பிடுறத தூங்கிடுறாங்க தண்ணியை போட்டாங்கன்னு. அது அப்படித்தான் கண்டச்சனி மாதிரி பிடிச்சிக்கிட்டு. அதனால வாங்கன்னு கூப்பிட வேணா போங்கன்னு சொல்ல வேணாம். நீங்க வந்த வழியிலே போங்க. வந்த வழியில இது வரைக்கும் எவன் போயிருக்கேன்? இல்லங்க நீங்க எது வழியா வந்து எது வழியா அந்த ஊருக்கு வந்தீங்களோ அது வழியா போங்கன்னு சொன்னேன். வந்த வழிதான். ஆனா அது வேற வழி இது வேற வழி. இந்த விளக்கம்லாம் மாப்பிள்ளை தான் கேட்கலாம். இந்த பார் என்ன உனக்கு ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. நீங்க நான் உன்னை இடிச்சேன். ஆமா தெரிஞ்சுதான் அடிச்சேன். நான் தான் கேக்குறேன், தப்பு இல்லையா? தெரியாம இடிச்சாத்தான் மன்னிப்பு கேட்கணும். தெரிஞ்சு இடிச்சா கேட்க முடியாது. இது வந்து உங்களுக்கு தெனா ஓட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இல்ல உங்க சேட்டையா நினைக்கிறேன். உங்க சேட்டையா நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வேணும்னே தெனா ஓட்டு கடா வெட்டி விருந்தாக்கி பிறந்துட்டு பாரு. எனக்கு அட்வான்ஸ் கொடுத்ததே அப்படித்தான் சொல்லி என்ன இடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு. இங்க பாருங்க பெருமாள் ராஜ் எனக்கு சொல்லித்தான் கொடுத்தாப்ல. என்ன சொல்லி கொடுத்தாரு? ஹரிஹரன் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட்டு 10 மணி டு விடிய காலம் 6 மணி வரைக்கும் சத்யபிரியா உங்களுக்கு பொண்டாட்டி மாதிரி. இங்க பாருங்க அப்பளம் சொல்லாதீங்க. நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம். எங்க பொண்டாட்டி மாதிரி பாக்குறவங்க என்ன வேணா செய்யலாமா? சொல்லித்தான் அட்வான்ஸ் கொடுத்தது. இங்க பாருங்க நீங்க என்னன்னா பூ மாதிரி பெண்களை பாத்துக்கணும் விடியற வர. சும்மா புரோட்டா போகாம படியே போடாத நீ போட்டுக்கிட்டு. நான் உன்னை கட்டி அப்புறம் வாங்குற சம்பளத்தை கட்டணும் சங்கத்துல. இடிச்சது உனக்கு பிடிக்கல? பிடிக்கல எனக்கு. ரைட் நான் ஒத்துக்கிறேன். யாரா இருந்தாலும் இஷ்டப்பட்டா தான் கஷ்டப்பட போறேன். ஆமாங்க பிடிக்கல விட்டணும். நீங்க 10 ரூபா கையில கொடுக்குறேன். உனக்கு வேணாம்னா என்ன செய்வ? வேணும் திருப்பி கொடுத்துருவேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதே மாதிரி தான் நான் இடிச்சேன், உனக்கு பிடிக்கல, வேணா நீ திருப்பி அடிச்சுக்க. மொத்தத்துல இடிக்கிறங்க முடியல தான் நீங்க கேக்குறீங்க. என்ன அப்புறம் எதை சொன்னாங்க? நீங்க காசை கொடுத்துறலாங்க, இத கொடுக்க முடியல. அவர் ரொம்ப எவ்வளவு விவரமா பொறுமையா சொல்றாரு. பொறுமையா நல்லா தான் சொல்றாரு. மத்தாலும் மாதிரி கோவப்படாம எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு எங்க அத்தை எவ்வளவு டீலா பேசுறாரு. ஒண்ணுங்காரு உனக்கு இந்தமா அவர் வந்து இடிச்சார்ல. ஆமா அவர் உனக்கு பிடிக்கல. ஒண்ணு அவரை இடிக்கணும். உனக்கு பிடிக்கலன்னா கொடுத்துறணும் தெரியுமா? நீ இடிக்கல கூட கஷ்டமா இருந்தா கட்டி கூட பிடிச்ச. நான் கேக்குறேன் ஒரு அதுதான் உனக்கு பிடிக்கல. அங்க வெறுப்பா இருக்குல என்னைய வந்து இடிமா கொல்ல பரவாதுங்க. இங்க பாருங்க ஒரு காசோ பொருளா இருந்தா திருப்பி பிடிக்கல கொடுத்துறலாம்யா? இல்லங்க காசோ பொருளா இருந்தா பிடிக்கல திருப்பி கொடுத்துறலாம் வாங்குன பொருளை. இதெல்லாம் கொடுக்க முடியுமா? ஆனா மொத்தத்துல நீ இடிக்கணும் கட்டி பிடிக்கணும் முடிவோட வந்திருக்கே. நீங்க கட்டி பிடிப்பேன் அப்படிதானே? முத்தம் கொடுப்பேன் கை கால ஒடிச்சு பிடி. ஆன பாரு கிட்ட வரப்படாதுன்னு ஆனே இத பத்தி ஒரு தெரியாது. என்ன என்ன இங்க கை வராதன்ற வந்து ஐயா என்னமா டான்ஸா கூட்டாங்கன்னா ரவுடி சிரிக்கிய கூட்டி வந்திருக்காங்க. கூட குடியான பொறுக்கி ஏய் பாத்து வசல்டானே சார் பேச்சு பேச்சா இருக்கட்டும். வாய் பேச்சு வாயோட வச்சுக்கணும். சாமான தூக்காத. அப்புறம் இல்ல அதான் சாமான. ஒரு ஆம்பளைய நீ நெஞ்சில கைய வச்சு தள்ளுற. நான் கேக்குறேன் தைரியமான ஆம்பளை தானே நான் தள்ளுறேன்ல நீ தள்ளி பாரு பாப்போம். நீ யான்னு பாத்துருவோம். நான் தள்ளவா? அதுக்கு எதுக்குமா பாத்துருமா? நான் தள்ளிட்டு அப்புறம் சங்கத்துல 2000 அவதாரம் கட்டேன். என்ன
எப்ப சங்கத்து மாடி இடிஞ்சு ரைட்டு நான் உன்னை நெஞ்ச பிடிச்சி தரல அழகேசன் ஓசல ப்ளூ பிளிம் பார்க்க அதான் அப்படி சொல்லாதீங்க இல்லன்னா பார்க்க மாட்டாராங்க அவரு ஐ டோன்ட் லைக் ஐ அம் டீசன்ட் மேன் பேச ஒன்னு பாடுங்க இவ்வளவு நீ தூரம் நெஞ்சில கைய வச்சு தள்ளுங்க இருக்கா நானும் உன்னை அப்படி தள்ள முடியாது தள்ளுனா தள்ளிடுவேன் தள்ளுனா அப்புறம் என்னங்க தள்ள வேண்டியதானங்க ஏங்க இந்தாங்க எனக்கும் ஆசை இருக்குது ஆனா நிலைமை தடுக்குது குடும்பம் தடுக்குது பொண்டாட்டிகள் தடுக்குது முண்டாட்டியா போயிட்டேன் அதனாலதான் பேசாம இருக்கேன் பாருங்க யாரும் எனக்கு என்னங்க நான் சண்டை வந்துச்சு புடிச்சு தொங்கா விட மாட்டேன் நானு என்ன பத்தி உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் இந்தாங்க அப்படி சொல்லாதீங்க மயன்னா மாமனார் தானங்க உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு தாங்க உங்க மண்டா அப்படி போத்தேன் நீ வேற மாதிரி கதை தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன் நல்லாவே தெரியுது இல்ல பெட்டிக்கார நோக்கமே சரியில்லை வர முதல்ல ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசு பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க பேசுங்க நீங்க என்ன உங்களுக்கு மரியாதை சூடா கொடுத்து மணி எடுத்து கிரி ஆட்டறமா என்ன உங்களுக்கு தீவதட காலி கிரிக்கிட்டு உங்களுக்கு மோரல ஆட்ட என்ன கொடுக்கல கிரிக்கிட்டு மணி ஆட்டுங்க உட்கார்ந்து ஆட்டிதாங்கன்னு மணி இருக்கு ஆட்ற நாக்கு போச்சுனா என்னன்றது நாக்கு போறேன் நறுக்கி விட போற மொத்தத்தையும் சேர்த்து அட சத்தியா மணி எல்லாமே கிரிக்கிட்டு மொட்டை ஆட்ட போற நீ மாமா கெஞ்சிரா அப்படி இல்ல சொல்லுங்க மாமா வெசையில வெசையில பொம்பளைக்கு பொம்பளை என்ன மரியாதை ஏய் அப்படி சொல்ல வரீங்களா பேசாம இருந்திருக்கலாம் உன்னை கூப்பிட்டது பெரிய தப்பா ஏங்க நல்ல விஷயம் தான் சொல்றாரு வந்ததுல எனக்கு உதவி பண்றது மாமா மட்டும் தான் அவன் மாமா உன் சாமான் தெரிய போகுது என் தாய் மாமாங்க அப்படி சொல்லாது என் சாமான பாதுகாப்பே அவர்தான் ஏய் ஓன் தாய் மாமனா ஏன் தாய் மாமனான்னு பாத்துக்குறோம் பாத்துறோமா போட்டியா என் மாமா பத்தி உங்களுக்கு தெரியல போட்டியானா நான் எப்ப போட்டேன் ரெண்டு பேரும் சண்டையா வாக்குவாதமான்னு கேக்குறேன் நானு ரொம்ப அடிக்கடி யாவப்படுத்தாத மறந்தே போச்சு 6 வருஷம் ஆச்சு ஆட போங்க யாவ வந்தாலும் முடியுதுல வர சும்மா முதல்ல உனக்கு ஒன்னு சொல்றேன் என்ன வாய் பேசுறத குறை ஏன் பேசுற என்ன பண்ணுவீங்க நீங்க இப்படி பேச கூடாது பேச என்ன பண்ணுவீங்க பொம்பளை பேசுனானா அட்ட தருத்துறான் ஆண்கள் பேசினா அதே தருத்திரமே பேசுனானா தருத்திரமே அப்படி பெண்கள் பேசினா மட்டும் சரித்திரமா மாறும் பேச பிறந்தவன் ஆண்மகன் நாங்களும் பேச பிறந்தவங்க தான் நாங்க ஊமையா அடங்கி தான் போகணும் நீ முதல்ல அடங்கி போய் என்ன அடங்க முடியாது ஆம்பளைட்ட போட்டு ஜெயிச்ச பொம்பளை இன்ன வரைக்கும் ஒத்தால கண்ணுல காட்டுங்க பாப்பா பெண்கள்ட்ட எல்லாம் போட்டு ஜெயிச்ச ஆம்பளை இருக்கீங்களா நீங்க நாங்க ஜெயிச்சு எங்க சுத்தி வந்தாலும் பொம்பளைக்குள்ளதான் அடக்கம் நீங்க தெரிஞ்சுக்க பாப்பா ஆணுக்கு பெண் சமம் வாய் பேசலாமே தவிர வாழ்க்கைக்கு சரியா வராது அப்படி சொல்லாதீங்க ஆண்கள் செய்யற வேலையெல்லாம் பெண்களும் செய்யறாங்க ஆம்பளை பாக்குற பொறுப்புகளையும் பெண்களும் பாக்குறாங்க ஒன்னு தெரிஞ்சுக்க ஆம்பளை செய்ய முடியாத வேலையும் செய்யறாங்களே நான் பெண்களை மதிக்கிறேன் அப்புறம் என்ன பெண்கள் முன்னேற்றத்தை கண்டு சந்தோஷப்படுறேன் அதுல என்னங்க பெண்கள் விண்வெளி வரைக்கும் போயிட்டாங்க ஆமாங்க நான் ஏத்துக்கிறேன் விமானத்தை கூட ஓட்டுறாங்க எல்லா வேலைகளும் செய்யறாங்க சரிக்கு சமமா அதனால சரி சமம் சொல்றாங்க என்ன செஞ்சாலும் ஆம்பளைக்கு சமமாக முடியாது எப்படி சொல்றீங்க நீங்க நீ எனக்கு சமம்ங்கறல ஆமா நான் ஜேர செஞ்சு விடுயா என்ன செய்வீங்கன்னு கேட்டு மாட்டிக்கிடுவேன் பப்ளிக்ல சொல்லி விட்டு மாட்டிக்கிடுவேன் என்ன அப்படி சொல்றீங்க ஓ செய்ய பாப்போம் அப்படியே ஆமா ஆமா ரைட் முடிஞ்சா செய்யவே முடியல உன்னை செய்ய சொல்றேன் இங்க இரு நான் செய்யறது தெரியாமையா இருக்கு நான் செய்யறது நீ செய்யணும் சமம் இல்ல நான் நினைச்சேன் இந்த காசாங்கோட கிராமத்துல செய்யுங்க ஒரு நொடி பொழுதுல இந்த டி-ஷர்ட்டையும் பேண்டையும் கலட்டி எரிஞ்சிட்டு விவசாயி மாதிரி ஒரு கோமணத்தை கட்டி மாரியாத்தா கோயில 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன் உனக்கு 15 ரவுண்ட் டிஸ்கவுண்ட் ஓஹோ நீ ஒரு 15 ரவுண்ட் மட்டும் அடி கோமணத்தோட கம்மியா அப்படியெல்லாம் பேசாதீங்க அது ரோசக்காரப்புல நீங்க ஏதாச்சும் ஒரு முளத்தை தூக்கிட்டு வந்தீங்க ஒண்ணுமே இல்லாம ஒட்டு மொத்தமா எதுவுமே இல்லாம 15 ரவுண்ட் அடிக்க மொட்டை குண்டியாவா உங்களுக்கு ஆட்டாவுக்கு வேண்டுதல் அப்படி வெளுத்த போறேன் பாருங்க இவ்வளவு வாய் பேசிக்கல அதை என்னால செய்ய முடியாது ஆனா அது போல பெண்கள் செய்யற விஷயத்தையும் நீங்க செய்ய முடியாது அந்த கதையெல்லாம் விடாத ஏன் அப்படி சொல்றீங்க நான் எதை செஞ்சாலும் செஞ்சு விடுவேன் அப்படி இல்லங்க செய்யவே முடியாது வாய் சவுடால வேணா நீங்க விடலாம் செய்வேன் நான் செய்யல செய்கிறேங்கிறாரு அப்புறம் வந்து எதை வேணான்னு சொல்லு இந்த காசாங்கோட்டை மேடையில செய்யலைன்னா செத்து போறேன் சரி விடுங்க எங்க பெண்கள் 10 மாசம் சுமந்த குழந்தைகளை பெக்கறாங்கல்ல அது போல ஒரு ஆண்கள் பெக்கலாமா இது ஒரு இவர் பெத்து கொடுப்பாரு ஒரு பெண்ணை ஒரே ஒரு குழந்தைய மட்டும் பெத்து கொடுங்க புள்ள பக்கற மேட்டருக்கே வரீங்களே நான் கேக்குறேன் ஆவுனா திருமணி ஆவுக்குற மேட்டருக்கே வரீங்களே அது போல இதுவும் ஒரு மேட்டர் தான் சரி ஹலோ இன்னைக்கு ஹரியாரன்னு ஒருத்தர் இந்த மேடையில் நின்று பேசுறாருன்னா யார் தெரியுமா ஒரு பெண்ணு தான் காரணம் ரைட்டு இது எவ்வளவு சிரமம் தெரியுமா பிரசவங்கிறது இன்னைக்கு இந்த மேடையில இந்த பேச்சுக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன் எப்படி சொல்றீங்க நானும் பார்த்துட்டேன் மேடைக்கு என்னை மாதிரி பயலுக்கு பப்புன்காரன் பூரா மாட்டிட்டு முழிக்கிறேன் இந்த ஒத்த வார்த்தைக்கு ஓஹோ நீ புள்ள பக்க முடியுமான்னு அவங்க அதோட மிரண்டு போய் நம்ம செய்ய முடியாதுன்னு இல்ல இன்னைக்கு இந்த காசாங்கோட்டை மேடையோட எந்த டான்ஸ்கார பிள்ளையும் இந்த வார்த்தையை நீ கேட்க கூடாது அப்படி பேசுங்கடா
இன்னைக்கு அதுக்கு உங்களுக்கு தெரியாத புராணமா இருக்கு. இன்னைக்கு நான் கேட்டு போறேன் நானு. அதுக்கு ஒரு முடிவு கட்டி என் காலில் கும்பிட்டு விழுகணும். இப்ப இன்னைக்கு சத்தியப்பிரியா அப்படி பேச. ஏன்னா அந்த காலத்திலேயே கதையில படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் என் பக்கம் இருக்கீங்களா? உங்க பக்கம் நாங்க உங்களை எல்லாரும் என் பக்கம் இருக்கீங்களா? ஆண் வர்க்கம்ல சொல்லிட்டு பயந்து ஓடிட்டு அவரு என்னமும் செஞ்சு விடுவேன். இதுல நம்ம மாட்டிக்கிடுவா அவனு பயந்து ஓடிருக்கா. அப்படி சொல்லுங்க. வெளியில வரட்டேன். ஏன் பேசணும்? தைரியமா இன்னும் பேசலாலும் பேசணும். அப்படி பேச பயந்துட்டு ஓடுறாலும் ஏன் செய்யணும்? அப்புறம் அதை பத்தி ஏன் பேசணும் கேட்கணும். நம்ம கிறுக்கைங்க அப்படி பேசுங்க. இல்ல நான் என்ன லூசு பேலாம் நானு. அது என்ன நம்ம யாரையா பயந்தது? யார் பயந்ததுன்னு கேக்குறேன். கோயில் காலம் மாதிரி வருது. வந்துட்டீல இப்ப நீ வந்து பயப்படுற மாதிரி இருக்கா உங்களுக்கு? சரி ஓகே. புள்ள பெக்கணும் சொன்னீல்ல? பெக்கறியா இல்லையா? இப்ப நான் பெக்கறேன். சரி முடியுதா? நான் புள்ள பெக்கறேன். மறுப்பு இல்ல. எனக்கு புள்ள விடுவா. ஓஹோ. வேற பேச்சே பேச லைட் ஆஃப் பண்ணு. எனக்கு புள்ள விடு. இதியே வரேன். லைட் ஆஃப் பண்ணு சாமி. அட லைட் ஆஃப் பண்ணு. பொறுமையா இருங்க சாமி. என்ன பொறுமையா இரு? குருசாமி பேசுனா பேச்சு தானயா? இந்த பிள்ளைக்கு நீங்க போய் பதில் சொல்லிட்டு நான் சொல்றேன் பதில். பொறுமையா இருங்க. அது என்னமா ஒரு ஆம்பளை பார்த்து அப்படி கேக்குற பிள்ளை பக்கம் முடியுமான்னு அவர் கேட்டாருல மாசமாக்க சொல்லி. ஆமா ஆமா அவரை விடுமா என்னைய மாசமாக்குமா? அவங்க 2 பேருமே மறந்துட்டாங்க அந்த விஷயத்த. நீ என்னைய விட செய்யணும். கூட்டணியா கிளம்பிருக்கீங்களா? எங்க 5 பேத்துல நீ யார மாசமாக்க? சரி விடுங்க. நான் யார வேணாலும் மாசமாக்குறேன். எனக்கு சம்மதம். நீங்க புள்ள பெக்கறீங்கல, நான் உங்களை மாசமாக்கணும்ல. நான் மாசமா ஆக்குறேன் உங்களை. ஆனா அந்த குடுக்குற குழந்தைய நீங்க எதுல சுமப்பீங்க? எதுல சுமப்பீங்கன்னு கேக்குறேன். பெண்கள் கர்ப்பப்பையில குழந்தைய சுமப்பாங்க 10 மாசம் தருது. நீங்க நான் குடுக்குற குழந்தைய எதுல சுமப்பீங்க? அட நீ கருப்பு பையில சொன்னா நான் மஞ்சள் பையில சுமந்துட்டு போறேன். அது நான் அரிசியா மஞ்சள் பையில கூட சுமந்துட்டு போறயா? சரி அப்படியே சுமந்துட்டு போட்டுங்க. அவர் திறமையாச்சு. அவர்லாம் சுமக்குறாரு. அப்படி சுமந்துட்டு போங்களே. இந்த குழந்தைய பெத்து எடுக்கணும்ல. பெண்களுக்கு அதுக்கான ஒரு வாசப்படி இருக்கு. குழந்தைய பெக்கிறதுக்கு. ஆமாங்க வாசப்படியா? ஆமா. எங்க இருக்குது வாசப்படி? அந்த வழியில இருக்கு. நீங்க இது மாதிரி எப்படி பெத்து எடுப்பீங்க? ஓஹோ நீங்க எது வழியா பெத்து எடுப்பீங்க? குழந்தைகளை எது வழியா? குழந்தை வைக்கிற வழியா சொல்லு. அது எதுன்னு சொல்லு. எதுன்னு சொல்லவா? இதுக்கு பேர் என்ன? ஐயோ மூக்கு. இதுக்கு பேர் என்ன? வாயு. இதுக்கு பேர் என்ன? மண்டை. இதுக்கு பேர் என்ன? தொண்டை. சொல்லு. அதான் சொல்லிடுச்சுலங்க. கேட்கலையா? நான் என்ன பண்றது? சரி வர வர காது கேட்காம போச்சு வயசானவங்க. சரி இரு வரேன். எனக்கு இங்க இருக்கிறவனுக்கு கேக்குது. அவர் கூட கேக்குது நான் சொன்னது. இருமா. நீங்க அது வழியா பக்கறிய. நீங்க எப்படி வைப்பீங்க? எங்களுக்கு அது இல்லங்கறிய. எப்படி வைப்பீங்க குழந்தைய? சரி அது இருக்கிற பொம்பளைக்கு போறாமே அதுல தான் இப்ப புள்ள வருதா? பூரா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கறாங்க. மல்லாக்க போட்டு அறுத்தான் எடுக்கறாங்க. அது மாதிரி என்னையும் ஆபரேஷன் பண்ணி எடுக்கட்டா? நீ எனக்கு புள்ள விடுவா. மொத்தத்துல நான் கேக்குறேன். சின்ன விஷயத்துக்கு நீங்க போய் எதுக்கு குருசாமி? நான் பெத்து எடுக்கறீங்க. குழந்தைகளை பெத்தா குழந்தைகள என்ன தாய்ப்பால் கொடுப்பாங்க. குழந்தைகள் தெரியுமா? நீங்க எல்லாம் என்ன கொடுப்பீங்க? தாய்ப்பால். தாய்ப்பால். நானும் தாய்ப்பால் கொடுப்பேன். எதுல? நான் தகப்பன் பால் கொடுப்பேன். ஓ உன் பால் வேணா மோர் வேணா. ஏய் நீ கொடுத்தா தாய்ப்பால் நான் கொடுத்தா தகப்பன் பால். நீ குடுக்குறதா? அட்டே கல்ட்னா நான் உன்ன காட்ல வெயிட்டா இருப்பேன். அது அடேங்க அப்ப வர வர எங்களோட உங்களதே ஏத்து. அதுல நான் என்ன காட்ல என் மகன் அள்ளி எடுத்து. ஏ ஆயே அசுந்தவனை அசுந்து நான். சரி விடு பிரச்சனை வேண்டாம். சமாதானம் போன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். ஏங்க என்னங்க நீங்க மன்னிக்கிறீங்க? நானே மன்னிச்சிட்டேன்னு சொல்லி பேசாம இருக்கணும். உங்க நீங்க வேணா மன்னிச்சுக்கங்க. என்ன மன்னிக்க வேணாம் நீங்க. நான் மன்னிக்கிறவங்க பெரிய தப்பு ஒண்ணும் இல்லையங்க. அட நான் பெரிய மனுஷன் மன்னிச்சிட்டேங்கற. ஐயா நீ பெரிய மனுஷன் தான் தெரியும் எனக்கு. நீ ஏன் மன்னிக்கிறே நீ? பெரிய மனசு பண்ணி உன்னை மன்னிச்சிட்டேன். விடு. சரி விடுங்க. நான் வேணா உங்களை மன்னிச்சு. ஏய் தொடாம பேசு. தொடாம பேசுங்க நீங்க. அடி எலவே. எனக்கு தொட்டா பிடிக்காது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குனே பேசாம இருந்தேன். சும்மா கடுப்ப கலப்பாதயா. கூட உங்க அப்பத்தாவை கூட்டிட்டு வந்தேன். நீ போட்டு அமுக்குறவங்க செத்து போச்சு துணைக்கு அல்லாம தடுமாறேன் கூட்டிட்டு வர. அது முப்பத்தாவா? அப்புறம் என்ன? இன்னும் இத 30 அந்த ஐக்கு. போட்டு அமுக்குறவங்க செத்து போச்சியா? போச்சா? ஏன் என்னமா போட்டு அமுக்குறியா அந்த ஐய? ரைட். இது ஒரு கருணை கொலை தான். கருணை கொலையா? அது ஒரு ஆசை நிவர்த்தி பண்ணி. கொஞ்ச நாளைக்கு எதுக்கு என் தாத்தா தடுமாறுறாரு. பரவாயில்ல அவருக்கு ஒரு கருணை கொலை பண்ணிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரையுமா? ஆமா நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்றேன். come on tell me. சொல்றேன். தக்கச்ச வந்த பழம் தினத்தை இனிக்கும் பழம். தக்கச்ச வந்த பழம் இருந்தால இனிக்கும் பழம். எல்லாரும் வாங்க பழம். அந்த இலக்கின பிறந்த பழம். பழம் பழம். எத்தனை ஏமாந்துக்கிறோம். பத்தியா எட்டு பத்தத்துல கையில வந்தமா. ஆகி திங்க வந்தமா. ஆயிருக்குது நீ அதெல்லாம் கண்ணில் பார்த்து புள்ள வருஷம் ஆச்சு. இழந்த பழம்லாம் இப்போ வர்றது. அதெல்லாம் சீசன் தாங்க வரும். இந்த உருண்டை உருண்டை இருக்குமே தானே? ஆமாமா. உள்ள கூட ஒரு கொட்டை இருக்குமே. யோ
ஆமா கொட்டை இருக்கும்லாமா அது யாரும் தெரியாதா இல்ல அமுக்குனா புழு தலைமை ஐயா இந்த பழத்தெல்லாம் அப்படி பார்க்காம அமுக்குடா புழு வரும் என்ன இல்லாம இருக்காது பழம் நல்லா இருக்கும் சாப்பிட சரி கிலோ கணக்கா படி கணக்கா உலக்க கணக்கா கணக்குங்க உலக்கு சரி எவ்வளவு ஒரு உலக்கு எவ்வளவு என்ன ஒரு உலக்கு 100 ரூபாய் ஒரு உலக்கு 100 ரூபாயா உலக்கு அட உலக்குதாமா சரி 100 ரூபாய் ஒரே நீ கொண்டு வருவியா நான் கொண்டு வரணுமா எதுக்கு ஒரே இல்லைன்னா நான் வர மாட்டேப்பா ஐயா தங்கம் பெத்த பழமா இருந்தாலும் இங்க வரியா நீ என்ன வாங்க வந்திருக்க எழுத தானே நீங்க பாக்குறத அது வாங்க வந்த மாதிரி இல்லையே அப்புறம் ஒரே இல்லைங்கிற ஒரு உலக்கு 100 ரூபாய் ஒரே நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு தேவைப்படாது அட ஒரேன்னா கேரி பை அதெல்லாம் இப்ப யூஸ் பண்ண கூடாதுங்க அப்படியா ஆமா சரி உலக்கு 100 வாங்குறீங்களே ஆமா உலக்க 100 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னா பழத்தை எதுல அளந்து போடுவேன் யோ அந்த வாயில ஓட்டு துப்போம் நான் உலக்கு யாரும் அமைக்கிட்டு இருக்கீங்க ஒரு உலக்கு பழம்ங்க ஓஹோ பழம் என்னோட உலக்கு என்னோட சபாஷ் உலக்கு எனக்கு முக்கியம் அப்பப்போ சபாஷ்னா அப்ப தண்ணி உன்னோட சொம்பு என்னோட உன்னோடவே இருக்கட்டும் நல்லது இல்லாட்டி அப்புறம் யாரும் எதிர்த்துக்க மாட்டாங்க என்ன பழம் விக்க வந்தாங்க அம்மா என்ன அம்மா அம்மா என்ன பழம் விக்க வந்தாங்க அம்மா ஒம்பளத்தடி சும்மா அம்மா ஒம்பளத்தடி சும்மா என்ன முடிய முக்குறியா என்ன சத்யா சொல்லுங்க. சத்யா சொல்லுங்க. என்ன சட்டியா சட்டியான்னு இல்லை, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும். கேளுங்களேன். எப்படி கேட்கறது? ஹலோ, என்ன இப்படி கூச்சப்படுறீங்க? பொம்பளை பிள்ளை அதுவே தைரியமா மேடையில பேசி ஆம்பளை வெக்கப்படுங்க. நீங்க ஏன் கூச்சப்படுறீங்க? அது உதுத்த சிரிக்கி என்ன கண்ட இடத்துல கூச்சப்பட்டோம்னா அப்புறம் அவ்வளவுதான் கண்டம் ஆயிருவேனா? காண்டமாகாம இருந்தா கண்டம். சரிங்க. நான் உன்னை எப்படி கேட்கறது? ஹலோ, இருமா இருமா, நான் உன்னை ஓப்பனா ஒன்று கேட்கலாம். கேளுங்க. நீ கோவப்பட்ட முதல்ல என்ன பதறது நீ கேட்க வரையிலே நீயே என்னை ஓப்பனா இங்க பாருங்க ஒரு வார்த்தை கேட்டு வேற வழியில் நான் தானே இவ்வளவு வாய் பேசுறேன், இவ்வளவு வாய் பேசுறியா? செய்ய வேண்டியதுன்னு உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? டேமேஜ் ஆயிடுச்சாவா? ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் கேக்குறீங்களே, என்னங்க அப்படியே ஆயிருந்தாலும் நம்மள சொல்லுங்களா? ஆமா, இங்க மட்டும் புதுசா இருக்கு டேமேஜ். நம்மளே தான் கண்டுபிடிக்கணுமோ. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லங்க, உங்களுக்கு நான் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? என்ன ஒரு பொருத்தம் பாருங்க. ஆத்தாக்கு கோயிலுக்கு இன்னைக்கு இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கு. அதுக்கு என்ன தெய்வத்தோட அருளை பாத்தீங்களா? ஏன் அண்ணா, உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, அந்த பிள்ளைக்கும் ஆகல, எனக்கு ஆகல. உன்னை நான் கேட்கல, நான் கேட்டேன் ஆயிடுச்சு ஆகலன்னு. சரி, நாங்க உங்களை கேட்டோமா? நாங்க கேட்டோமா உங்களை? நீங்களே தானே பேசுனீங்க. ஐ லவ் யூ அப்படின்னா உன்னை நான் விரும்புகிறேன்.
எப்ப என்னை விரும்புகிறாயா? காதல் பண்றீங்களா? எங்க அம்மா இருமா, இதெல்லாம் போய் அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. கையில பிள்ளையோட போய் நின்னு எப்படி போனியோ அப்படியே வரும்னு சொன்னீங்க. மன்னிச்சுக்குவாங்க. ஏதாவது குறைஞ்ச எடை போட்டு பாப்பாங்க. அதெல்லாம் குறையறவங்க கூடத்தான் இருக்கும். நீங்க காதலிக்கிறது கடத்து புடிங்க. அவ என்ன சொல்றா புரியுதா இல்லையா? எப்படி போனியோ அப்படி வந்தறணும். அத மட்டும் நான் இது வரைக்கும் எங்க ஏரியாக்குள்ள நான் குடி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ரகசியமா போறீங்களா? நான் எப்படி போறேனோ அப்படி போவேன், எப்படி வரணும் யாருக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெரியாது. நீங்க அனுபவமான ஆளு, எனக்கு அனுபவம் பத்தல. சொல்லித்தர நான் இருக்கேன் சத்யபிரியா. என்ன பள்ளிக்கூடமா? உன்னை நான் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? எப்படிங்க சொல்லட்டா? சொல்லுங்க. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒருங்கட்டு ஒருங்கட்டு பொன்னாத்தான் ஓங்குடையிலே இருக்கிறது என்னாத்தா. அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையிலே இருக்கிறது என்னாத்தா. உறங்கட்டு உறங்கட்டு ரோசாவே ரொம்ப ஓவரத்தான் பேசுறியே ரசாவே. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, தின்னாமல் அவையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது. சக்தியில் குறையாமல் இருக்குதையா, ஆத்தை நீயாக எடுத்துக்கையா. சோறு தின்ன தின்ன தீரவில்லை இன்னும் கொஞ்சம் மடி. அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு ராசாவே ரொம்ப ஓவரமா பேசுறியே ரோசாவே. ஐயா நீ எழுதும் சோதேர்கணும், ஐயா நீ எழுதும் சேர்க்கணும். ஆய் பருத்த வலிக்காத கொடியரும்பே ஆப்பத்தர அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி தந்தனே நானே தரநானே நந்தே நானே நந்தே நானே தரநானே நந்தே நானே நந்தே நானே தரநானே நந்தே நானே நானே. உங்களை பார்த்ததுமே உனக்கு எனக்கும் கூட காதல் வருதுங்க. வருதா? ஆமா வரவே இல்லன்னா நம்ப மாட்டீல. வர வைப்பேன். பண்ணவ நீ வந்துருச்சுன்னு சொல்ல வரைக்கும் நான் வர்ற வார்டு இருக்கு. சிரமம் போடாம எல்லா வேலை நடக்குமா? அத சொல்லு. வேர்க்காம வேலை நடக்குமா? வேர்த்துட்டே எல்லாம் ஒழுகுது வேர்த்துங்க. எங்க உன் மனசுக்கு எப்படி தோணுதோ சொல்லுவா. சொல்லு. கொட்டு கொட்டு மனசுல உள்ளத நீ கொட்ற. யாரு மாமா அல்றது? நான் இருக்கல. நீ கொட்டு, நான் அள்ளி கொண்டே போறேன். கொட்டு. நீ ஓரமா கொட்டிறீங்களா? அவர் கொட்டையில நீ பாரு. சேலையில வீடு கட்டமா சேர்ந்து வசிக்க நல்லது. அப்ப செங்கல் சும்மா கூடி போய் ஜன்னல் வச்ச சாக்கி போடவா திண்டல் அடிக்க நாடக கொட்டை இப்ப அப்படித்தான் போடுறோம். சேலையில வீடு கட்டமா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச சாக்கி போடவா திண்டல் அடிக்க முப்பத்திய கிண்ணை ஒரு தீபம் கட்டி விட்டு போக சொத்தி கிட கட்டவும் வந்த வண்ண கோலம் கொண்டு போக
இந்தமா அறுக்க முடியாத ஆம்பளை இடுப்புல இத நம்பி நான் காதலிக்கிறேன். சும்மா காட்சிக்க சொன்னேன். அதான் நடிச்ச நீ என்ன சொல்லுவாங்க? என்ன மல்ல கட்டி ஆள் தூக்கிற அளவுக்கு இருக்கு. லைட்டா வெயிட்டா சத்யபிரியா, சொல்லுங்கத்தான். உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இனி நான் சும்மா இருந்தா அது வேலைக்கு சும்மா தான் இருக்கிறீங்க. சம்பாதிக்கிறேன். ஆமா, நிறைய கை நிறைய வேலை பார்க்கணுமா இல்லையா? உனக்கு கழுத்து நிறைய நகை போடணும். நான் வெளிநாடு போறேன். அப்படியா? நான் தனியா என்ன பண்ணுவேன் மாமா? எனக்காக நீ உதவி செய்யணும். என்ன செய்யணும்? உனக்கு தாலி கட்டின கையோடு நான் வெளிநாடு போறேன். இந்த கையை வேணா கொடுத்து உனக்கு சம்பாதிக்கிறதுக்காகத்தான் போறேன். எங்கனக்காகவா? நான் போயிட்டு அடுத்த வருஷம் வரும்போது நீ எனக்காக ஒரு ஆம்பளை பிள்ளையோட இருக்க. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, ரெட்ட பிள்ளையா பெத்து வைக்கிறேன். நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு கூட்டிட்டு வாங்க. குடும்ப குத்து விளக்கு, அதுதான் நம்ம குடும்ப விருத்தி ஆகணும். ஆமா, சரியா? நீங்க மாடா உழைக்கணும். அங்க போய் வேற பக்கத்து உழைச்சிட கூடாது. நான் பாத்துக்கிறேன்டா. அவர் வெளிநாட்டுல உழைப்பாரு, நீ எப்படியாவது எனக்காக கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளை. ஐயோ, நான் ரெட்ட பிள்ளை வந்து தரேங்க. ஓகே, நீங்க ஏத்திட்டு போக கொண்டாந்து இறக்க அந்த வேலை மட்டும் பார்த்தா போதும். உங்களுக்கு சிரமப்படுத்தவே மாட்டேன். நல்வாக்கு நீ கொடடி, நான் 4 நாளில் வந்துடுறேன். ஹலோ ஹலோ சிரிக்காதீங்க. ஊருக்கு சிங்கப்பூர் போறீங்க 4 நாளில் சிங்கப்பூர் போயிட்டு 4 ஐயோ ஐயோ சிங்கப்பூர் போன 1 மாசம் ஆகும். சரி, இப்ப சென்னை போறேன். விசா பாஸ்போர்ட். எதுக்கு? பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி பண்ணுமா இல்லையா? அதுவே ரெடி ஆகலையா? இப்பதானே ஆரம்பிக்கிறாரு. நல்வாக்கு நீ கொடடி, நான் 4 நாளில் வந்துடுறேன். நல்வாக்கு தண்ணி நல்வாக்கு நீ கொடடி, நான் 4 நாளில் வந்துடுவேன். செல்வ தலைவி இப்ப மலையில ஊறிதான் கிடக்கு. வைக்க போடாட்டி இன்னும் ஊறி இருக்கும் உள்ள. நீ ஒரு உத்தமி பத்தினிங்கிறத காட்டிட்டேன். ஏன் மாமா? நான் வெளியில போயிட்டா எனக்கு எதுவும் நேர்ந்துட்டா என்ன அடையாளம் கேட்டியே? ஆமா மாமா, எதை பாத்திரம் இதுதான் தெரிஞ்சுக்கிறது. ஒரு தாம்பளத்துல ஒரு தேங்காய், தாம்பளத்துல ஒரு மாங்காய், கொஞ்சம் மல்லிகைப்பூ, ஒரு விளக்கு இதெல்லாம் எடுத்து வச்சு சிரிக்காம சொல்லுங்க மாமா.
சிரிக்காதீங்க மாமா. எவ்வளவு வருத்தத்துல இருக்கேன். சிரிக்கலடி, அழுகுறடி. அழுகுறீங்களா? ஒருவேளை போற இடத்துல வெளிநாட்டுல எனக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்தா என்ன சொல்றீங்க மாமா? உனக்கு இங்க அது காட்டிரு. பதறிரு மாமா. உனக்கு இந்த அடையாளம் காட்டிருங்க. அப்படியா? கண்ணி மாங்கா, கண்ணி மாங்கா, ரெண்டு மாங்கா, ரெண்டு மாங்கா, மாங்கா மாங்கா மாங்கா, குண்டு மாங்கா. மாமா அந்த மாங்கா அழுகி விடும். ஓஹோ. மல்லிகைப்பூ ஆடி விடும். ரெண்டு மாங்கா அழுகி விடும், மல்லிகைப்பூ வாடி விடும். தேங்காய் உடைந்து விடும். கண்ணே அந்த தெருக்கதவே கழுத முட்டும். தேங்காய் உடைந்து விடும், அந்த தெருக்கதவை கழுத முட்டும். நான் சொன்ன அடையாளங்கள், நான் சொன்ன அடையாளங்கள் யாவும் மாறாம நடந்திருந்தா, மாறாம நடந்திருந்தா. நான் சொன்ன அடையாளங்கள் யாவும் மாறாம நடந்திருந்தா, நான் செத்து நான் செத்து நீ செய்வதெல்லாம் செஞ்சிருடி. செய்யற மாமா, செய்யற உங்களுக்காக. நீ யார வேணா செஞ்சிடுடி. நீங்க கட்டிக்கிற போறீங்க, கட்டிக்கிற போறீங்க, மஞ்ச கயிறு கூட வாங்கி வச்சேன். கட்டிக்கிற நீங்க கட்டிக்கிற போறீங்களே, மஞ்ச கயிறு கூட வாங்கி வச்சேன். மாமா செத்து நாடு உன் குங்குமம் நிலைச்சிருக்கும். நீங்க இல்லாத உலகத்துல எனக்கு என்ன வேலை மாமா? உன் மஞ்சக்கயிறு நிலைச்சிருக்கும். உன் மஞ்சக்கயிறுக்கு பதிலா 10 பவுன்ல செயின் வாங்கி போடுங்க மாமா. ஏன் அருணா கயிறு அத்து தாரேன். ஐயோ, அது கூட கருப்பு கயிறாச்சு மாமா. அது போட்டு 15 வருஷம் ஆச்சு. அந்த பாருங்க, நீங்க வர லேட் ஆகும். கொஞ்சம் செயின்ல வாங்கி போடுங்க, அருகாம கிடக்கும். கவலைப்படாது, நான் கருப்பறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. 1/2 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணா? டப்புன்னு ஒரு ஓடு போட்டு போறேன். ஆமா, கிளப்பவே 1/2 மணி நேரம் ஆகுமே. வண்டி புறப்பட்டுருங்க.